கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மத்தேயு 10:38 வாசிக்கிறோம், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது பரலோக பயணம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சாட்சி பகிர ஆரம்பித்த மாத்திரத்தில் நம்மை பின்தொடர்வது நம்முடைய சிலுவைதான். சிலுவையின் கிறிஸ்துவின் சிலுவை பின்பற்றி செல்லும்போது உண்மையான தேவ பிள்ளையின் பாடுகளும் வேதனைகளும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் நம்மை பின்தொடர்கின்றன. அதை எடுத்துக்கொண்டு தடைகளெல்லாம் தாண்டி செல்வதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஒரு உண்மையான கிறிஸ்துவனுக்கு இந்நிலை பெயர் கிறிஸ்துவனுக்கு சுகபோக வாழ்க்கைதான். பரலோக பயணத்தின் பொருட்டு இன்னலுறும் தேவ பிள்ளைகளுக்கு வேதத்தின் ஆலோசனை என்னவென்றால், இஸ்ரவேலர் கானானை சுற்றி திரிந்து கொள்ள வேண்டுமானால் வளமிக்க எகிப்தை எழுந்துதான் ஆக வேண்டும். பயணமும் மனாந்தர மார்க்கமானதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. குடிக்க தண்ணீர் தட்டுப்பாடு, இச்சைக்கேற்ற உணர்வின்றி தயிர்ப்பு, பாளையம் இறங்குதல் என்றால் ஆணைக்கிணங்கி முகாமிடுதல், புறப்பங்கள் என்றால் கிளம்பக்கூடிய நிலை. இதுதான் பரம கானானுக்கு பிரயாணத்திலும் விசுவாசியின் நிலை இருந்தன. அதிலும் மீதமானவர்களின் சூழ்நிலை அசாதாரணமானது. பல மாதங்கள் பேழைக்குள்ளிருந்த நோவா குடும்பம் மட்டும் என்ன சொகுசாக பயணத்திருக்க முடியுமா? சுயத்தை வெறித்து அசரியங்களை அங்கீகரித்து விசுவாசம் ஒன்றையே மூலதனமாக கொண்டு தேவனுடைய கட்டளைக்கு நீங்கி அங்கு வீசின துர்நாற்றத்தையும் ஜீவராசிகளின் சத்தங்களையும் பொறுத்து கொண்டுதான் இருந்திருப்பார்கள். இதுவே ஒரு இடுக்கமான வாசல். சுய மறுப்பு ஒன்றே நம்முடைய சுமையை இலகுவாக்கும். ஏனெனில் நம்மை சுற்றிலும் கண்கவர காட்சிகள், சுகபோக வாழ்க்கையும், இன்பம் தரும் பொழுதுபோக்குகள், ஆடம்பரமான மாளிகைகள், மனதை கொள்ளை கொள்ளும் உல்லாசங்கள், இன்னும் பல. இவற்றையெல்லாம் நோக்காதுதான் ஓட வேண்டும். நாம் யார் என்பதை மறந்து போகக்கூடாது. நீங்கள் நானும் உலகத்தார் அல்லாது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நீ இந்த உலகத்தின் அல்ல என்னும் மேலோங்க வேண்டும். தகப்பனாவது தாயாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிற எனக்கு பாத்திரன் இல்லை சொல்லி நான் வாசிக்கிறோம். மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாவது எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான் என்று சொல்லி நாம் இயேசுவை நோக்கி செல்லக்கூடிய பரலோக பயணத்துக்கு போகக்கூடிய பிள்ளையாக இருக்க வேண்டும். அதுவே நம்முடைய லட்சியமாய் இருக்க வேண்டும். அப்படியேப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.